வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. பாலியல் குற்றவாளி என்று ஒருவரை அடையாளப்படுத்தி அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. பல விடயங்களை குறித்து நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த சுவரொட்டி ஒட்டிய விடயம் கண்டிக்கத்தக்கது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. காரணம், வழக்கு இன்னும் முடிவு பெறவில்லை. அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்கின்ற விடயத்தை இதுவரை வழக்கு உறுதி செய்யவில்லை. அப்படி உறுதி செய்யாத பட்சத்தில் ஒருவரை இகழ்ந்துரைப்பதும் அவரை மையப்படுத்தி ஒரு செய்தியை மிகவும் அருவருப்பாக கொண்டு செல்வதும் ஒரு மனிதநேயத்திற்கு உகந்ததா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இன்று நீதிமன்றத்தில் சீமான் அவர்களுடைய வழக்குக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அல்லது தடை விதிக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். உச்சநீதிமன்றம் சீமான் அவர்களுடைய வழக்கிற்கு தடை விதித்திருக்கின்றது. அதாவது இந்த வழக்கிற்கு 12 நாட்களுக்குள் நீங்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு அந்த நீதிமன்றம் தடையை விதித்திருக்கிறது. இந்த தடை எதற்காக விதிக்கப்பட்டது என்றால், சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் குறிப்பிடுகின்றார், நாங்களும் விஜயலட்சுமி, அதாவது சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்கள் பேசி ஒரு முடிவை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு களத்திற்காக நாங்கள் முயற்சித்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான முயற்சிகளை 2 நாட்களாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் முடிவு செய்து விஜயலட்சுமி அவர்களுக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து நாங்கள் சமரசமாக இதை முடித்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நீதிமன்றம் 2 வாரம் அவகாசம் கொடுத்து நீங்கள் 2 வாரத்திற்குள் சமரசமாக பேசி முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தோடு இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது 12 நாட்களுக்குள் வழக்கை நீங்கள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு தடை விதித்திருக்கின்றது. இதுதான் சீமான் அவர்களுடைய வழக்கை மையப்படுத்தி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அந்த கருத்துகள் சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை சீமான் அவர்கள் இதுபோன்ற கருத்துகள் நாம் பேசிக்கொண்டு இருந்தால்தான் ஊடகங்கள் நம்மளை முதன்மையாக பதிவிடும் என்று நினைக்கின்றாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. தொடர்ச்சியாகவே சர்ச்சையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் வருகின்றன. நேற்று அவர் பேசுகின்ற பொழுது, குறிப்பிட்ட அந்த நடிகையை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது, அவர் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்கிறார் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் அந்த தொழிலை செய்கிறார் என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துவதற்கான ஒரு கருத்தை எடுத்து பதிவிடுகின்றார். அப்படி பதிவிடுகின்ற பொழுது அவருடைய பின்னால் பெண்கள் தான் நிற்கின்றார்கள். அந்த பெண்களுக்கு தெரிய வேண்டும், இன்று வேறொரு பெண்ணை விமர்சிக்கின்ற சீமான் அவர்கள் நாளை நம்மை குறித்து விமர்சிக்க மாட்டாரா என்கின்ற கேள்வி எழும்ப வேண்டும். இந்த கேள்வி எழும்பிவிட்டாலே அவர்கள் அதற்கான முடிவை எழுதிவிடலாம். இங்கு காளியம்மா அவர்கள் எடுத்து வைத்த ஒரு கருத்தையும் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. காளியம்மா அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். நீங்கள் சீமான் அவர்கள் வீட்டில் நடந்த விடயத்தை குறித்து பார்த்தீர்களா, என்ன நினைக்கிறீர்கள் என்று. உடனடியாக காளியம்மாள் குறிப்பிடுகின்றார், ஆமாம், சீமான் அவர்கள் வீட்டிலே அந்த சம்மனை அவர்கள் ஒட்டி இருக்கக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய யாரிடமாவது கொடுத்திருக்க வேண்டும், அல்லது சீமான் அவர்களை தேடி பார்த்து அந்த சம்மனை கொடுத்திருக்க வேண்டும். ஒரு வரம்பு மீறிய செயல்பாடுகளை காவல்துறை செய்துவிட்டது என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். உடனடியாக அந்த பத்திரிகையாளர்கள் இன்னொரு கேள்வியை கேட்கின்றார்கள். அந்த விஜயலட்சுமி அவர்களை மையப்படுத்தி சீமான் அவர்கள் மிகவும், அதாவது யோசிக்க முடியாத வார்த்தைகளை பேசுகின்றாரே, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்கின்ற பொழுது, எனக்கு 2 நாட்களாக உடம்பு சரியில்லை, எனவே நான் எந்த விதமான அந்த செய்திகளையும் பார்க்கவில்லை, இதை குறித்து எனக்கு எந்த செய்தியும் தெரியாது என்று காளியம்மா அவர்கள் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் காளியம்மா அவர்களுடைய மனசாட்சி உறுத்திருக்கின்றது.
ஒரு பெண்ணை இவ்வளவு இகழ்வாக பேசக்கூடிய ஒரு நிலைமையை இவர் எடுத்திருக்கிறாரே என்கின்ற ஒரு விடயம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இத்தனை காலம் அந்த கட்சியில் பயணித்து அந்த கட்சி நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்கின்ற விடயத்தினால் அவரை எப்படி இகழ்ந்து பேசுவது என்று அந்த செய்தியே எனக்கு தெரியாது என்று மறுப்பு தெரிவித்து விட்டார். ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? பெண்கள் தானே. உங்களுக்கான உரிமையை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவதற்கு நீங்கள் ஏன் அச்சப்பட வேண்டும்? ஒரு பெண்ணை இகழ்ந்து பேசக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு அதை அரசியலாக கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இங்கு அரசியல் என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது என்றால் அதைவிட கேவலமான ஒன்று இந்த மண்ணில் வேறு ஏதாவது இருக்கின்றதா? இன்று ஒரு இணையதளத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது உண்மை அதுதான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த இணையதளத்திலே குறிப்பிட்டிருந்த செய்தி இதுதான்: நாங்கள் வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் எங்கள் நாடுகளை விட்டு அகதிகளாக பிரதேசத்திற்கு நாங்கள் வந்து எங்களுடைய இரவு பகல் பாராது கண் விழித்து நாங்கள் உழைத்த பணங்களிலிருந்து உங்களுக்கு நிதியாக நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம். நீங்கள் எங்களுக்கான உரிமை குரலாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில். ஆனால் நீங்கள் உங்களுடைய பாலியல் வழக்கை நடத்துவதற்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்வதற்கு எங்களுடைய பணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களே, எங்களை இன்னுமா நீங்கள் ஏமாளியாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கருத்து பதிவை ஒரு இணையதளத்தில் பார்க்க முடிந்தது. உண்மையிலே இது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குரலாகத்தான் பார்க்க முடிகின்றது. சீமான் அவர்கள் அரசை எதிர்த்து போராட்ட களத்திலே நின்றார். அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்காக சீமான் அவர்கள் பணங்களை வாரி வழங்கி அதன் மூலம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தார் என்றால் வாரி கொடுத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பெண்கள் சார்ந்த விடயத்தில் சிக்கிக்கொண்ட சீமான் அவர்கள் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு திரட்டப்பட்ட நிதியிலிருந்து பணத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற குமுறல்கள் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றன. சீமான் அவர்கள் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றார். என்று கல்லுடைப்பை பேசுகின்றார், மண் உடைப்பை பேசுகின்றார். மக்களுக்கு எதிரான களங்கள் இங்கு அரங்கேறப்பட்டு கொண்டிருக்கின்றது. மும்மணி கொள்கைகளை குறித்து பேசுகின்றீர்கள். உங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எந்த மும்மொழி கொள்கைகளை குறித்து பேசுகிறது என்கின்ற பல விடயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார். சீமான் அவர்களிடம் இரண்டு கேள்விதான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளருக்காக நீங்கள் மும்பையிலே போய் பிரச்சாரம் செய்யவில்லையா? நீங்கள் அப்படி பிரச்சாரம் செய்த பொழுது உங்களுடைய மனநிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற எண்ணங்கள் உங்கள் மனதிலே அப்பொழுது எழவில்லையா? அப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அதுபோலத்தான் இரட்டை இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம் செய்த களங்களும் இங்கு உண்டு. அதுபோலத்தான் உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்கள் சார்ந்த பதிவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொரு சூழலிலும் நீங்கள் ஒரு மாற்றமான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமாக இருந்திருக்கின்றது. ஒரு முறை நீங்கள் பேசக்கூடியதை மறுமுறை மாற்றி பேசுகின்றீர்கள். ஒரு முறை நீங்கள் கிறிஸ்தவர்களை இகழ்ந்து, அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இகழ்ந்து பேசியிருக்கிறீர்கள். அதற்கான காணொளிகள் இன்றும் வலையொலிகளில் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் மறுநிமிடம் வேறொரு கோணத்தில் பேசுகின்றீர்கள். அதுபோல முருகனை ஒருமுறை இகழ்ந்து பேசுகின்றீர்கள். இன்று முருகனுடைய எங்களுடைய முப்பாட்டன் என்கின்றீர்கள். மதத்தை மையப்படுத்தி பேசியவர்களை இகழ்ந்து பேசியிருக்கின்றீர்கள். இன்று குங்குமமும் திருநீரும் எனக்கு அடையாளம் என்கின்றீர்கள். நான் ஈழ மக்களுக்காகவும் அந்த ஈழத்திலே பட்ட கொடூரங்களுக்காகவும் அந்த ஈழத்தில் நடந்த அந்த கொடூரங்களை எதிர்த்து போராடிய இயக்கத்திற்காகவும் பேசுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீங்கள் ஐநா மன்றத்தில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிக்கையில், அந்த அறிக்கையில் 40வது பக்கத்திலிருந்து 45வது பக்கம் வரை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறுவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் போர்க்குற்றம் செய்தார்கள் என்கின்ற பதிவை நீங்கள் செய்யவில்லை என்கின்ற விடயத்தை உங்களால் உறுதியாக கூற முடியுமா? இங்குள்ள சூழலில் அரசியல் களத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாற்றங்களை எழுதி கொண்டுதான் பயணித்து கொண்டு இருக்கின்றார்கள்.
நீங்களும் அதே கோணத்தில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் பெண்களை குறித்து நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள், உங்கள் பின்னால் பெண்களை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த பெண்ணை நான் கூட்டிக் கொண்டு காட்டுக்குள் சென்று அவளை என்ன கற்பழித்து விட்டேனா என்ற வார்த்தையை ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறார் என்கின்ற பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதை பின்னால் இருக்கக்கூடிய சகோதரிகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்றது தான் இன்று வரை புரியாத மர்மமாக இருந்தது. தொடர்ச்சியாக சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளை தமிழகம் எதிர்பார்க்கிறது. அது எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கக்கனை போல, ஒரு காமராஜை போல நீங்கள் யாரை ஒரு தலைவர் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றீரோ அந்த மாமனிதன் எப்படி கட்டி அமைத்தானோ ஒரு நீதி நேர்மையை, அதுபோன்ற ஒரு களத்தை தான் மக்கள் உங்களிடம் மாற்றமாக எதிர்பார்க்கின்றார்கள். பின்னாலே யாரோ ஒரு சாட்டை, ஒரு பேட்டை என்று பலரை நிறுத்தி வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகின்ற அந்த ஆடம்பர வார்த்தைகளும், உங்களிடம் வருகின்ற அந்த நீங்கள் மட்டும்தான் தமிழன் என்கின்ற அந்த ஒற்றை வரியில் நீங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் மற்ற தமிழர்கள் இல்லையா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய களத்தை எழுப்பி விடுகிறது. இந்த அரசியல் களத்தில் நீங்கள் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களில் பலர் இருக்கிறார்கள். அவர்களில் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் அதற்கான களங்கள் வேறு என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.